வணக்கம். நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை, பிரதோஷம். சித்திரை நட்சத்திரமும் இருக்கு, சுவாதியும் இருக்கு. நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமைன்னு பார்க்கலாம். வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறன. சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளும் வியாழன் வெள்ளி 3 நட்சத்திரத்துக்கும் சூப்பர் வெற்றி. உங்கள் பிறவி பலம், தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நவகிரக சன்னதியில தீபம் போடுறது நல்லது. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கலாம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை. வியாழன் 7, 9, வடக்கு கிழக்கு, வெள்ளை, நீலம். 2 நாளும் உங்க மேல ஏகப்பட்ட வைத்தறிச்சல் பல பேருக்கு இருக்கு. ஏன்? உங்களுக்கே தெரியும் காரணம். திருஷ்டி இருக்கு. அதனால நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். அல்லது காலையில 108 தடவை அல்லது ராத்திரி 108 தடவை இதெல்லாம் சொல்லுங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிருகுவே போற்றி, பித்ருக்களே போற்றி, பிரகலாதனே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தசகனே போற்றி. நல்ல புத்தகம் ஒண்ணு கோயில இருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சு பாரு. மாணிக்க வாசகருடைய சிவபுராணம் படிக்கலாம், திருவம்பாவை படிக்கலாம். அதியுமந்தமிழா அருட்பெருஞ்சோதியை ஆம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதிய வளருதியோ மண்செவியோ நின்செவிதான் ஆரம்பிக்குது. படிக்கலாம். கோயில்ல இருந்து படிக்கணும், அதான் முக்கியம். வெள்ளை துணி அல்லது மஞ்சள் துணி ஏழைகளுக்கு புதுசோ பழசோ தானமா கொடுத்துருங்க. காக்கிக்கு பசியாத்துங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ, நல்லது. திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. வெள்ளி. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, எதிரிகளுக்கு கூட உதவுகிற குணம் ஜெயிக்கும் நல்ல நாள். பிரமாதம். 3 நட்சத்திரக்காரர்களும் வெள்ளிக்கிழமை சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நவகிரக சன்னதியில வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போடுறது முக்கியம். வேற சில வழிபாடுகள் சொல்றோம். திருஷ்டி இருக்கு. அனுகூலமான எண் 1, 2, வடக்கு கிழக்கு, வெள்ளை, மஞ்சள். வியாழன் 7, 4, தெற்கு மேற்கு, பச்சை, நீலம், வெள்ளி. 2 நாளும் உங்க மேல ஏகப்பட்ட வைத்தறிச்சல் பல பேருக்கு இருக்கு. ஏன்? உங்களுக்கே தெரியும் காரணம். திருஷ்டி இருக்கு. அதனால நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். அல்லது காலையில 108 தடவை அல்லது ராத்திரி 108 தடவை இதெல்லாம் சொல்லுங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிருகுவே போற்றி, பித்ருக்களே போற்றி, பிரகலாதனே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தசகனே போற்றி. நல்ல புத்தகம் ஒண்ணு கோயில இருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சு பாரு. மாணிக்க வாசகருடைய சிவபுராணம் படிக்கலாம், திருவம்பாவை படிக்கலாம். அதியுமந்தமிழா அருட்பெருஞ்சோதியை ஆம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதிய வளருதியோ மண்செவியோ நின்செவிதான் ஆரம்பிக்குது. படிக்கலாம். கோயில்ல இருந்து படிக்கணும், அதான் முக்கியம். வெள்ளை துணி அல்லது மஞ்சள் துணி ஏழைகளுக்கு புதுசோ பழசோ தானமா கொடுத்துருங்க. காக்கிக்கு பசியாத்துங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ, நல்லது. திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லைங்க. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கு, ஜாக்கிரதை. தேவையற்ற பேச்சு இருக்கு, தடுமாற்றம் அதிகம். புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கும் குருவுக்கும் வியாழக்கிழமை முடிகிற நேரத்துல தீபம் போட்டுருங்க. மொத்தத்துல வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை, வியாழன் 6, வடக்கு பச்சை, வெள்ளி. நிதானம், பொறுமை. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. இல்லையா, காலையில பூஜை ரூம்ல 108 தடவை, சாயந்தரம் அல்லது ராத்திரி 108 தடவை இதெல்லாம் சொல்லணும். ஓம் நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, நந்தகனே போற்றி, அருக்கனே போற்றி, அசுர குருவே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. அம்புலியே போற்றி, அதிதியே போற்றி. நல்ல புத்தகம் ஒண்ணு கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிங்க. நாங்க என்ன சொல்றோம், ஜெயமோகனுடைய வெண்முரசு ரொம்ப நல்லா இருக்கு படிக்கிறதுக்கு. செல்போன்ல இலவசமா கிடைக்குது. ஏதாவது ஒரு பகுதியை எடுத்து 1/4 மணி நேரம் படிச்சு பாருங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும், உறுதி. 2 நாளும் படிங்க. 2 நாளும் ஏழைகளுக்கு வியாழன் என்று சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம், பசுமாட்டுக்கு ஏழைகளுக்கு. வெள்ளிக்கிழமை மொச்சை கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம். 2 நாளும் காக்கைக்கு சாதம் கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சுக்கலாம், சிக்கனை பார்க்க வேண்டாம். 2 நாளும் சூரியனுக்கு காலையிலையும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டுறதும் நல்லது. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா போக மாட்டீங்க, இது உறுதி. அவ்வளவுதான், உறுதி. இதை பண்ணிடுங்க. கடகராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே சூப்பர்.
பிரமாதம், கலக்கிறீங்க. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், அனுசரித்து போகிற குணம் எல்லாம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அப்புறம் என்ன, திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிடணும். அனுகூலமான எண் 4, 5 வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு வியாழன். 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வெள்ளி. 2 நாளும் உங்க மேல ஏகப்பட்ட வைத்தறிச்சல் பல பேருக்கு இருக்கு. ஏன்? உங்களுக்கே தெரியும் காரணம். திருஷ்டி இருக்கு. அதனால நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். அல்லது காலையில 108 தடவை அல்லது ராத்திரி 108 தடவை இதெல்லாம் சொல்லுங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிருகுவே போற்றி, பித்ருக்களே போற்றி, பிரகலாதனே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தசகனே போற்றி. நல்ல புத்தகம் ஒண்ணு கோயில இருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சு பாரு. மாணிக்க வாசகருடைய சிவபுராணம் படிக்கலாம், திருவம்பாவை படிக்கலாம். அதியுமந்தமிழா அருட்பெருஞ்சோதியை ஆம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதிய வளருதியோ வன்செவியோ நென்செவிதான் ஆரம்பிக்குது. படிக்கலாம். கோயில்ல இருந்து படிக்கணும், அதான் முக்கியம். வெள்ளை துணி அல்லது மஞ்சள் துணி ஏழைகளுக்கு புதுசோ பழசோ தானமா கொடுத்துருங்க. காக்கிக்கு பசியாத்துங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ, நல்லது. திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களை 2 நாட்களும் சூப்பருங்க. வியாழன் வெள்ளி 2 நாட்களும் உங்கள் பிறகு பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பூரா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் வசதிப்பட்ட நேரத்தில் நவகிரக சனியில தீபம் போட்டுறணும். வேற சில வழிபாடுகள் சொல்றோம். திருஷ்டி இருக்கு, நல்ல நாள், கெத்து கில்லி, அவ்வளவுதான். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு தெற்கு பச்சை மஞ்சள் வியாழன். 7, 9 வடக்கு கிழக்கு நீலம் சிவப்பு வெள்ளி. 2 நாளும் உங்க மேல ஏகப்பட்ட வைத்தறிச்சல் பல பேருக்கு இருக்கு. ஏன்? உங்களுக்கே தெரியும் காரணம். திருஷ்டி இருக்கு. அதனால நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். அல்லது காலையில 108 தடவை அல்லது ராத்திரி 108 தடவை இதெல்லாம் சொல்லுங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிருகுவே போற்றி, பித்ருக்களே போற்றி, பிரகலாதனே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தசகனே போற்றி. நல்ல புத்தகம் ஒண்ணு கோயில இருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சு பாரு. மாணிக்க வாசகருடைய சிவபுராணம் படிக்கலாம், திருவம்பாவை படிக்கலாம். அதியுமந்தமிழா அருட்பெருஞ்சோதியை ஆம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதிய வளருதியோ வன்செவியோ நென்செவிதான் ஆரம்பிக்குது. படிக்கலாம். கோயில்ல இருந்து படிக்கணும், அதான் முக்கியம். வெள்ளை துணி அல்லது மஞ்சள் துணி ஏழைகளுக்கு புதுசோ பழசோ தானமா கொடுத்துருங்க. காக்கிக்கு பசியாத்துங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ, நல்லது. திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 2 நாட்களுமே வீண் பேச்சு, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்கிறது. என்ன பண்றது? பிரார்த்தனை தான். நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண் 7 வடக்கு மஞ்சள் வியாழன். 9 தெற்கு பச்சை வெள்ளி. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. இல்லையா, காலையில பூஜை ரூம்ல 108 தடவை, சாயந்தரம் அல்லது ராத்திரி 108 தடவை இதெல்லாம் சொல்லணும். ஓம் நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, நந்தகனே போற்றி, அருக்கனே போற்றி, அசுர குருவே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. அம்புலியே போற்றி, அதிதியே போற்றி. நல்ல புத்தகம் ஒண்ணு கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிங்க. நாங்க என்ன சொல்றோம், ஜெயமோகனுடைய வெண்முரசு ரொம்ப நல்லா இருக்கு படிக்கிறதுக்கு. செல்போன்ல இலவசமா கிடைக்குது. ஏதாவது ஒரு பகுதியை எடுத்து 1/4 மணி நேரம் படிச்சு பாருங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும், உறுதி. 2 நாளும் படிங்க. 2 நாளும் ஏழைகளுக்கு வியாழன் என்று சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம், பசுமாட்டுக்கு ஏழைகளுக்கு. வெள்ளிக்கிழமை மொச்சை கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம். 2 நாளும் காக்கைக்கு சாதம் கொடுக்கலாம், குலதெய்வத்தை நினைச்சுக்கலாம், சிக்கனை பார்க்க வேண்டாம். 2 நாளும் சூரியனுக்கு காலையிலையும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டுறதும் நல்லது. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா போக மாட்டீங்க, இது உறுதி. அவ்வளவுதான், உறுதி. இதை பண்ணிடுங்க. துளாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளும் பிரமாதங்க, கலக்குறீங்க. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, நிம்மதி, பிரமாதம், கில்லி மாதிரி. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும், உயர்வு உண்டு, வெற்றி உண்டு. அப்புறம் என்ன, விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக தீபம் போட்டுருங்க. 3 நட்சத்திரக்காரர்களும் வெள்ளிக்கிழமை சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் தீபம் போட்டுறணும். ஏன்னு உங்களுக்கே தெரியும். அனுகூலமான எண் 2, 3 வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு வியாழன். 7, 9 வடக்கு தெற்கு பச்சை நீலம் வெள்ளி. திருஷ்டி வைத்தறிச்செல்லாம் ஓவரா இருக்கு.
மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் புஷ்கரனே போற்றி, புலகரே போற்றி, புலஸ்தியரே போற்றி, பார்கவீஸ்வரரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, பதுமனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அல்லது காலையில் 108 தடவை சொல்லுங்க, மத்தியானம் சொல்லுங்க, சாயந்தரம் சொல்லுங்க, ராத்திரி சொல்லுங்க, அல்லது எழுதி வைங்க நோட்ல. ஸ்ரீராம ஜெயம் பாரி இதை எழுதலாம், நல்லது. அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை, உறுதி. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு தயிர் சோறு அல்லது மோர் சோறு கொடுங்க. இனிப்பா ஏதாவது கொடுக்கலாம். சிக்கனம் பார்க்க வேண்டாம், சிரமமும் பார்க்க வேண்டாம். காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. திருஷ்டி இல்லாம போயிடும், திருஷ்டி இல்லாம போகும். நல்ல புத்தகம் ஒன்று படிச்சு பார்க்கலாம். நாங்க நிறைய புத்தகங்களை சொல்றோம். பிரியா கல்யாண ராமன் குமுதம் பதிப்பகம் கூகுள்ல போடுங்க. பிரியா கல்யாண ராமன் நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். வாங்கி படிச்சு பாருங்க. எது வேணா படிக்கும், வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதம். வியாழன் வெள்ளி 2 நாட்களும் கில்லி கலகுறீங்க. உங்க சுறுசுறுப்பு, தைரியம், வேகம், பிறவி பலம் ஜெயிக்கும். உங்க அவசரம் கூட ஜெயிக்கும். சுறுசுறுப்புமாங்க. எனக்கு நாள் நல்லா இருக்குல்ல, அப்புறம் என்ன, கலக்குங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் குருவுக்கும் வியாழக்கிழமை தீபம் போட்டுருங்க. ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷம். 2 நாளும் தொடர்ச்சியா நல்லா இருக்கிறது சிறப்பு, வெற்றி. அனுகூலமான எண் 4, 7 தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் வியாழன், 5, 3 வடக்கு தெற்கு நீலம் பச்சை வெள்ளி. திருஷ்டி வைத்தறிச்செல்லாம் ஓவரா இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் புஷ்கரனே போற்றி, புலகரே போற்றி, புலஸ்தியரே போற்றி, பார்கவீஸ்வரரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, பதுமனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அல்லது காலையில் 108 தடவை சொல்லுங்க, மத்தியானம் சொல்லுங்க, சாயந்தரம் சொல்லுங்க, ராத்திரி சொல்லுங்க, அல்லது எழுதி வைங்க நோட்ல. ஸ்ரீராம ஜெயம் பாரி இதை எழுதலாம், நல்லது. அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை, உறுதி. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு தயிர் சோறு அல்லது மோர் சோறு கொடுங்க. இனிப்பா ஏதாவது கொடுக்கலாம். சிக்கனம் பார்க்க வேண்டாம், சிரமமும் பார்க்க வேண்டாம். காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. திருஷ்டி இல்லாம போயிடும், திருஷ்டி இல்லாம போகும். நல்ல புத்தகம் ஒன்று படிச்சு பார்க்கலாம். நாங்க நிறைய புத்தகங்களை சொல்றோம். பிரியா கல்யாண ராமன் குமுதம் பதிப்பகம் கூகுள்ல போடுங்க. பிரியா கல்யாண ராமன் நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். வாங்கி படிச்சு பாருங்க. எது வேணா படிக்கும், வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கோபம், தடுமாற்றம், தேவையற்ற பேச்சு, அலட்டல், கர்வம் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. அப்போ கவனமா இருக்கணும். 3 நட்சத்திரக்காரர்களும் சூரியனுக்கும் குருவுக்கும் நவகிரக சன்னிதியில வியாழக்கிழமை தீபம் போடணும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் வெள்ளிக்கிழமை தீபம் போடணும். வேற சில வழிபாடுகள் சொல்றோம். நிதானம், சிறப்பா இல்ல 2 நாளும். அனுகூலமான எண் 7 தெற்கு பச்சை வியாழன், 9 வடக்கு வெள்ளை வெள்ளி. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. இல்லையா, காலையில பூஜை ரூம்ல 108 தடவை, சாயந்தரம் அல்லது ராத்திரி 108 தடவை இதெல்லாம் சொல்லணும். ஓம் நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, நந்தகனே போற்றி, அருக்கனே போற்றி, அசுர குருவே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. அம்புலியே போற்றி, அதிதியே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிங்க. நாங்க என்ன சொல்றோம், ஜெயமோகனுடைய வெண்முரசு ரொம்ப நல்லா இருக்கு படிக்கிறதுக்கு. செல்போன்ல இலவசமா கிடைக்குது. ஏதாவது ஒரு பகுதியை எடுத்து 1/4 மணி நேரம் படிச்சு பாருங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும், உறுதி. 2 நாளும் படிங்க. 2 நாளும் ஏழைகளுக்கு வியாழன் என்று சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம். பசுமாட்டுக்கு, ஏழைகளுக்கு வெள்ளிக்கிழமை மொச்சை கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம். 2 நாளும் காக்கைக்கு சாதம் கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சுக்கலாம். சிக்கனை பார்க்க வேண்டாம். 2 நாளும் சூரியனுக்கு காலையிலையும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டுறதும் நல்லது. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா போக மாட்டீங்க, இது உறுதி. அவ்வளவுதான், உறுதி. இதை பண்ணிடுங்க. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாளுங்க. 2 நாளும் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பிறவி பலம் என்ன? விடாமுயற்சி, நிதானம், கம்பீரம் எல்லாம் ஜெயிக்கும். நல்ல நாளாக 2 நாளும் இருக்கிறது. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, ஜெயிக்கிறீர்கள், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வியாழன், 7, 5 தெற்கு வடக்கு பச்சை சிவப்பு வெள்ளி. திருஷ்டி வைத்தறிச்செல்லாம் ஓவரா இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் புஷ்கரனே போற்றி, புலகரே போற்றி, புலஸ்தியரே போற்றி, பார்கவீஸ்வரரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, பதுமனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அல்லது காலையில் 108 தடவை சொல்லுங்க, மத்தியானம் சொல்லுங்க, சாயந்தரம் சொல்லுங்க, ராத்திரி சொல்லுங்க, அல்லது எழுதி வைங்க நோட்ல. ஸ்ரீராம ஜெயம் பாரி இதை எழுதலாம், நல்லது. அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை, உறுதி. சிக்கனம் பார்க்காம
ஏழைகளுக்கு தயிர் சோறு அல்லது மோர் சோறு கொடுங்க. இனிப்பா ஏதாவது கொடுக்கலாம். சிக்கனம் பார்க்க வேண்டாம், சிரமமும் பார்க்க வேண்டாம். காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. திருஷ்டி இல்லாம போயிடும், திருஷ்டி இல்லாம போகும். நல்ல புத்தகம் ஒண்ணு படிச்சு பார்க்கலாம். நாங்க நிறைய புத்தகங்களை சொல்றோம். பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம் கூகுள்ல போடுங்க. பிரியா கல்யாணராமன் நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். வாங்கி படிச்சு பாருங்க. எது வேணா படிக்கணும், வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். சந்திராஷ்டம் முடிஞ்சிருச்சுல்ல, புத்தி மனசு தெளிவாயிடுச்சு. கில்லி கள்ளகரிங்க நல்ல நாளாக இருக்கும். வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே சூப்பர் பிரமாதம். நல்ல நாள், வெற்றி, உயர்வு. பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கும் குருவுக்கும் வியாழக்கிழமை தீபம் போடணும். பூரட்டாதியினுடைய தலைவர் குரு, அதனால சொல்றோம். மொத்தத்துல வழிபாடு பண்ணிடுங்க. வேற சிலதை சொல்றோம். 2 நாளும் சூப்பருங்க, கலக்குங்க. வியாழன் வெள்ளி அனுகூலமான எண் 2, 1 வடக்கு தெற்கு மஞ்சள் வெள்ளை. வியாழன் 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி. திருஷ்டி வைத்தறிச்செல்லாம் ஓவரா இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் புஷ்கரமே போற்றி, புலகரே போற்றி, புலஸ்தியரே போற்றி, பார்கவீஸ்வரரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, பதுமனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அல்லது காலையில 108 தடவை சொல்லுங்க, மத்தியானம் சொல்லுங்க, சாயந்தரம் சொல்லுங்க, ராத்திரி சொல்லுங்க, அல்லது எழுதி வைங்க நோட்ல. ஸ்ரீராம ஜெயம் பாரி இதை எழுதலாம். நல்லது. அனுபவத்துல பாப்பீங்க அதனோட பலனை. உறுதி. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு தயிர் சோறு அல்லது மோர் சோறு கொடுங்க. இனிப்பா ஏதாவது கொடுக்கலாம். சிக்கனம் பார்க்க வேண்டாம், சிரமமும் பார்க்க வேண்டாம். காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. திருஷ்டி இல்லாம போயிடும், திருஷ்டி இல்லாம போகும். நல்ல புத்தகம் ஒண்ணு படிச்சு பார்க்கலாம். நாங்க நிறைய புத்தகங்களை சொல்றோம். பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம் கூகுள்ல போடுங்க. பிரியா கல்யாணராமன் நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். வாங்கி படிச்சு பாருங்க. எது வேணா படிக்கணும், வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாளும் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. முக்கிய முடிவெடுக்க வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. அதுலயே வம்பு வழக்கு வரும். ஜாக்கிரதை. பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். நிதானம், பொறுமை. சார் இந்த நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு, அந்த நட்சத்திரத்துக்கு அன்னைக்குங்கிறத நாங்க ஒத்துக்கல. 3 நட்சத்திரத்துக்கும் வியாழன் வெள்ளி 2 நாட்களும் ஜாக்கிரதை. அசைவுணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். வழிபாடு முக்கியம். ஆம், வியாழக்கிழமை சூரியனுக்கும் குருவுக்கும், வெள்ளிக்கிழமை சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நவகிரக சன்னதியில தீபம் போடணும். 2 நாளும் விநாயகர் பெருமானுக்கு 3 நட்சத்திரக்காரர்களும் தீபம் போடணும். வேற சில வழிபாடுகள் சொல்றோம். நிதானம் நிதானம் நிதானம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் 2 நாட்களும் இல்லை. ஆம், கவனம். வழிபாடு முக்கியம். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. இல்லையா, காலையில பூஜை ரூம்ல 108 தடவை, சாயந்தரம் அல்லது ராத்திரி 108 தடவை இதெல்லாம் சொல்லணும். ஓம் நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, நந்தகனே போற்றி, அருக்கனே போற்றி, அசுர குருவே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. அம்புலியே போற்றி, அதிதியே போற்றி. நல்ல புத்தகம் ஒண்ணு கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிங்க. நாங்க என்ன சொல்றோம், ஜெயமோகனுடைய வெண்முரசு ரொம்ப நல்லா இருக்கு படிக்கிறதுக்கு. செல்போன்ல இலவசமா கிடைக்குது. ஏதாவது ஒரு பகுதியை எடுத்து 1/4 மணி நேரம் படிச்சு பாருங்க. புதிய வெளிச்சம் கிடைக்கும். உறுதி. 2 நாளும் படிங்க. 2 நாளும் ஏழைகளுக்கு வியாழன் என்று சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம். பசுமாட்டுக்கு, ஏழைகளுக்கு வெள்ளிக்கிழமை மொச்சை கொட்டை வேக வச்சு கொடுக்கலாம். 2 நாளும் காக்கைக்கு சாதம் கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சுக்கலாம். சிக்கனை பார்க்க வேண்டாம். 2 நாளும் சூரியனுக்கு காலையிலையும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டுறதும் நல்லது. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா போக மாட்டீங்க. இது உறுதி. அவ்வளவுதான், உறுதி. இதை பண்ணிடுங்க. நேயர்களே, இன்று பிரதோஷம் காலையில அல்லது சாயந்தரம், குறிப்பா சாயந்தரம் 4:30 to 6 சிவன் கோயில்ல இருங்க. சிவனை பத்தி பேசுங்க, எழுதுங்க, பாடுங்க, படியுங்க, கேளுங்க, யோசிங்க. அதை மட்டும் செய். ஓம் நந்திய பெருமானே போற்றி, சிலாத முனிவரே போற்றி, சுயம் பிரகாசை தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஷட்டிகேஸ்வரரே போற்றி, பைரவரே போற்றி, சுந்தரரே, ஞான சம்பந்தரே, திருடாவுக்கரசரே, மாணிக்கவாசகரே, சேக்கிழாரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க, நல்லது. பிரதோஷம்னாவே இங்கே பிரசாதம்னு ஆயிடுச்சு. அப்படியாக இல்லாமல் அது குறித்த விளைவு குறைவாகவும் பிரதோஷ குறித்த விளைவு அதிகமாகவும் இருப்பது நல்லது. நேயர்களை வியாழன் வெள்ளி 2 நாட்களும் சேர்த்து சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.